இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு வாட் இஸ் வேரியபிள்ஸ், அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். எ வேரியபிள் இஸ் எ கண்டெய்னர் தட் ஸ்டோர்ஸ் த வேல்யூ while ப்ரோக்ராமிங் பீயிங் எக்ஸிக்யூட்டட். எ வேரியபிள் அசைன்டு வித் எ டேட்டா டைப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேரியபிள் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம ப்ரோக்ராமில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டெய்னர் மாதிரி அது ஒர்க் ஆகுது. நம்ம கொடுக்குற வேல்யூவை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. வெறுமனே ஒரு வேல்யூவை கொடுத்தா அது எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, அதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இல்லை. ஸோ ஒரு அட்ரஸ் லொக்கேஷனாக, ஒரு மெமரியாக வந்து வேரியபிள் நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. வேரியபிள் அப்படின்னாலே வந்து அது கண்டிப்பாக டேட்டா டைப்பாக கூட தான் இருக்கும். டேட்டா டைப்பாக கூட தான் நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். அதை அடுத்து நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து வேரியபிளோட டைப்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஜாவாவில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்குது. லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கிளாஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் வேரியபிள், வேரியபிள்ஸ் தட் ஆர் டிக்ளேர்டு இன்சைட் த மெத்தட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேரியபிளை ஒன்லி நம்ம மெத்தட்குள்ளே மட்டும்தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதாவது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெயின் மெத்தட் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே மட்டும்தான் இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். தென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் that are declared inside the class but outside the method. இதை நம்ம கிளாஸுக்குள்ளே தான் டிக்ளேர் பண்ண முடியும், மெத்தடில் டிக்ளேர் பண்ண முடியாது. கிளாஸ்னால் என்ன, மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்கமிங் செஷனில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆர் கிளாஸ் வேரியபிள், வேரியபிள்ஸ் தட் ஆர் டிக்ளேர்டு ஆஸ் ஏ ஸ்டாட்டிக், இட் கேனாட் பி லோக்கல் வேரியபிள். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் தான் வந்து நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். இந்த கான்செப்டை நம்ம அதை பற்றி படிக்கிறப்போ டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் டேட்டா டைப்ஸ்? இட் இஸ் ரெஃபர் டு த டிஃப்ரெண்ட் சைஸ் அண்டு வேல்யூஸ் தட் கேன் பி ஸ்டோர்டு இன் த வேரியபிள். ஈஸியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன டைப்பில் நம்ம டேட்டாவை தரப்போகிறோம் அப்படின்னு நம்ம சிஸ்டம்க்கு சொல்கிறது தான் வந்து டேட்டா டைப்ஸ். இப்போ நான் வந்து நம்பர் வேல்யூவாக தரேன்னா, இல்லை நம்பரில் டெசிமல் வேல்யூவாக தரேனா, இல்லை சிங்கிள் கேரக்டர் வேல்யூவாக தரேனா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு வேர்ட்ஸாக தரேனா, இல்லை ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூவாக தரேனா, எப்படி நான் வேல்யூவை தரப்போகிறேன் அப்படின்ட்டு சிஸ்டமுக்கு நான் ப்ரீடிஃபைண்டாக சொல்கிறது தான் வந்து இந்த டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸை நம்ம வேரியபிள் கூட தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். டேட்டா டைப்ஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூவை கொடுப்போம். இந்த இன்டீஜரில் நான் ஒரு வேல்யூவை தரப்போகிறேன், அதை நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேரியபிள் கிட்ட சொல்கிறோம். இதுதான் நம்ம வேரியபிளோட டேட்டா டைப்போட வேலை. டேட்டா டைப்ஸ் 2 டைப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிமிட்டிவ், தென் நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவில் நியூமரிக்கில் வந்து இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பார்ட் இருக்குது. நியூமரிக்னால் வந்து ஒரு ஃபுல் நம்பர், அதாவது 1 2 3 அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுற நம்பரை தான் வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, அதோட டிக்ளரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னால் நம்ம பாயிண்ட் வச்சு போடுற நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது 12.15 13.16 அப்படின்னு போடுற டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதுக்கு கீழே வரும். தென் கேரக்டர், அதாவது ஏபிசிடி, ஏலேருந்து இசட் வரைக்கும், அது ஸ்மால் கேப்ஸ் எதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தென் பூலியன் வேல்யூஸ். பூலியன் அப்படின்னாலே ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து நம்ம பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் டேட்டா டைப்ஸோட லிமிட் என்ன, அதோட பைட் சைஸ் என்ன, பிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூலியன், அதோட சைஸ் வந்து 1 பிட்டு தான். பூலியன் அப்படின்னாலே வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அந்த 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். இதுதான் பூலியனோட ஒர்க்கு. தென் பைட். பைட்டோட சைஸ் கெப்பாசிட்டி என்னென்னா 1 பைட். 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அதை தான் அவங்க வந்து ஸ்லாஷ் போட்டு பைட்லேயும் பிட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது -128 டு +127, அந்த இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். தென் ஷார்ட், இதோட சைஸ் கெப்பாசிட்டி 2 பைட்ஸ். இது வந்து -32,768 டு 32,767, அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை நம்ம கால் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி தான் இன்ட்டும் லாங்கும். நம்ம கொடுக்க போகிற வேல்யூ எதுக்குள்ளே இருக்கோ, எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளோட். ஃப்ளோட், டபுள் ரெண்டுமே வந்து டெசிமல் பாயிண்டில் நம்ம வேல்யூவை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா டைப். ஃப்ளோட்டில் வந்து 6 to 7 டிஜிட்ஸ், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6லேருந்து 7 டிஜிட்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் வந்து அப் டு 7, அதாவது 15 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம டபுளை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட். தென் கேர். கேர் வந்து 2 பைட்ஸ் தான். நம்ம கேரில் வந்து ஆஸ்கி வேல்யூ அண்டு ஆல்ஃபபெட்ஸ் இதை வந்து நம்ம கேர் டேட்டா டைப்புக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ஸ்க்கும் வேரியபிளுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்பை நான் இங்கே கால் பண்ணுறேன். அந்த நான் வாங்க போகிற வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ நான் இங்கே இன்ட் அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். அந்த வாங்குகிற வேல்யூவை ஏ அப்படின்ற ஒரு கண்டெய்னரில் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். 20 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது ஸ்டோர் பண்ண வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.printlnக்குள்ளே ஏவோட வேல்யூவை நான் கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணால் எனக்கு 20 அப்படின்னு சொல்லி அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் ஏல வந்து நான் 20 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை வாங்கியிருக்கிறேன். நான் இங்கே ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னால் 20 அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் வருது. இப்போது டபுள், அதாவது டெசிமல் பாயிண்டில் ஒரு வேல்யூவை வாங்குவோம். அதை பி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே நான் 23.45 அப்படின்னு சொல்லி ஒரு டெசிமல் பாயிண்டில் ஒரு வேல்யூவை வாங்குகிறேன். இப்போது அந்த பியை பிரிண்ட் பண்ணி அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். system.out.printlnல பி கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் எனக்கு அந்த 23.45 அப்படின்ற வேல்யூ கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போது ஒரு கேரக்டர் வேல்யூக்கான ஒரு டேட்டா டைப் பார்ப்போம். கேரக்டர் வேல்யூனா நான் என்ன யூஸ் பண்ணோம்? கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணோம். அந்த கேர் டேட்டா டைப்பில் சி அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். எப்பயுமே கேரக்டர் வேல்யூவை நம்ம வாங்குகிறப்போ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம அந்த கேரக்டரை நம்ம கொடுக்கணும். அதான் ஒரு ரூல். கேரக்டர் அப்படின்னாலே வந்து சிங்கிள் கோட்குள்ளே தான் நம்ம அந்த கேரக்டரை கொடுக்கணும். இப்போது அந்த சியோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.printlnக்குள்ளே சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு சியோட வேல்யூ அங்கே டி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நான் அங்கே டி அப்படின்னு சொல்லி தானே நான் ஒரு வேல்யூவை கொடுத்துருந்தேன். நான் இங்கே அந்த வேரியபிளை கால் பண்ண உடனே எனக்கு டி அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இப்போது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, அதாவது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னாலே அதானே. இப்போது ஸ்ட்ரிங்கில் ஒரு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் நேமை கொடுக்குறேன். என்ன, பார்த்திபன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். பார்த்திபன் அப்படின்னு சொல்லி அந்த நேமை கொடுத்துட்டு அங்கே system.out.printlnல நான் அந்த நேம் வேரியபிளை கால் பண்ணுறேன். நேம் வேரியபிள் கால் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சாரி, எரர் இருக்குது. அங்கே நம்ம வந்து செமிகோலனை நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திபன் அப்படின்ற நேம் பக்கத்தில். ஸோ அங்கே செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணால் நான் எழுதின அந்த பார்த்திபன் அப்படின்ற நேம் எனக்கு அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. நம்ம கொடுக்குற வேரியபிளோட நேமை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும், அதான் ரூல். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் லைன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு டபுள் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் கமெண்ட் லைனாக மாறிடும். கமெண்ட் லைன் அப்படின்னா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எதுக்கு, இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து ப்ரோக்ராம் கம்பைலர் படிக்கிறப்போ இந்த டபுள் ஸ்லாஷ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தா அதை விட்டுட்டு ப்ரோக்ராம் லைன் என்னவோ அதை மட்டும்தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் அது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். ஒரு ஸ்லாஷ் அண்ட் ஸ்டார் போட்டு அந்த ஸ்டார் ஸ்லாஷை நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து அது
எடுத்துக்காது. அதை வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்ல அந்த ஸ்லாஷு ஸ்டாரு, அதை தான் வந்து நம்ம மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம இன்டீஜர் வந்து 20 அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போது அந்த இன்டீஜராக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பாயிண்ட் வச்சு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இன்டீஜர்னால் வந்து ஃபுல் நம்பர், ஃப்ளோட் அப்படின்னா வந்து ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக ஏல ஃப்ளோட் வேல்யூவை நம்ம கொடுத்து பார்ப்போம். 20 பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 2 நம்பர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இன்டீஜர் வேல்யூவை ஃப்ளோட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணால் அவுட்புட் வராது, நமக்கு எரர் வரும். டைப் மிஸ்மேட்ச் cannot convert from double to int. நம்ம அங்கே int அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு டபுளுக்கான வேல்யூ கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் தான் வரும். அகைன் இப்போ நம்ம அந்த பாயிண்ட் வேல்யூவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பாயிண்ட் வேல்யூவை எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட் வரும். ஏன்? நம்ம என்ன வேல்யூ நம்ம அங்கே டிக்ளேர் பண்ணுறோமோ, என்ன டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கான வேல்யூ தான் நம்ம அங்கே கொடுக்கணும். மாற்றி கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நம்ம டபுள்னு ஒரு டேட்டா டைப்பை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்ட்டுக்கான ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போது 15 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துட்டு நான் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு பாயிண்டில் தான் எனக்கு அவுட்புட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா system.out.printlnல நான் பிஏ கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு 15.0 அப்படின்னு தான் ஆன்சர் வரும், அவுட்புட் வரும். ஏன்? நம்ம அங்கே டபுள்னு டிக்ளேர் பண்ணுறோம். டபுள்னாலே பாயிண்ட் வேல்யூ, டெசிமல் வேல்யூஸ் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ கொடுத்து என்ன அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.